ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அது என்ன அப்படின்னா, நான் திருமலையில ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும். ஒண்ணு நீங்க ஆன்லைன்ல தான் மேக்ஸிமம் நிறைய பேர் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா நம்ம ஆஃப்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல புக் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, திருமலை ரூம்க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரூம்ஸ் எல்லாம் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆஃப்லைன்ல சில டைம் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா சனி ஞாயிறுலாம் க்ரௌடு ஹெவியா இருக்கும்போது ரூம் கிடைக்காத சிக்கல்கள் நிறைய இருக்கு. ஃபேமிலியா போறவங்க முன்னாடியே பிளான் பண்றீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ரூம் புக்கிங்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வாங்க அதை பத்தின தகவல்களையும் நாளைக்கு வந்து 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பனிங் இருக்கு. ஜூலை மாசத்தோட திருமலா திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் ஓப்பனும் இருக்கு. அண்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ரெகுலரா நம்ம டிடிடி தர்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் ஆகட்டும் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம வீடியோவா வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டடா வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களுக்கு போஸ்டாவும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை மாசத்துக்கான புக்கிங் 1 by 1 ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. ஸோ டெய்லியும் புக்கிங்ஸும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்குமே காலையில மத்தியானம் புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகியிருந்தது. அதில் காலையில அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எரரா அப்படின்னு பார்த்தோம்னா எரர்ல எதுவுமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு நார்மலாக புக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் நம்ம ஃபாஸ்ட்டாக புக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் கேசஸ்க்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே ஃப்ரீ தான். இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா டேஸும் ஜூலை ஃபுல்லாகவே புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி அங்க பிரச்சனை டிக்கெட்டும் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 to 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10 மணிக்கு நம்ம ஷார்ப்பா அந்த அங்க பிரதர்ஷனம் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வர்ச்சுவல் கியூ வந்து செகண்ட் கணக்குல தான் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் அந்த மாதிரி வந்தது. லக் அவுட் எரர் வந்து இல்லை. ஏன்னா நான் வந்து 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் லாகின் பண்ணேன். ஸோ பிஃபோரா நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியெல்லாம் லாகின் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு லக் அவுட் ஆகிற இஷ்யூஸ் வந்து நிறையவே இருக்கும். இதுவே நீங்க வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் லாகின் பண்ணீங்கன்னா அந்த ஷார்ப் டைம் வரும்போது லாக் அவுட் ஆகக்கூடிய பிரச்சனைகள் வந்து இருக்காது. அது வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ புது வெப்சைட்ல அந்த மாதிரி தான் ஆகுது. நம்ம கரெக்டாக அந்த லிங்க் வந்து வர்ச்சுவல் வெயிட் பண்ணாலும் சரி இல்லை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியெல்லாம் லாகின் பண்ணிட்டோம்னா அந்த டைமில் திரும்ப லாக் அவுட் ஆகிட்டு திரும்ப நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயங்களில் ஓடிபி வரலை அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம திருமலையில ஸ்டே பண்ணணும் அப்படின்னா அக்கமடேஷன் ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். அதுலயும் மினிமமா ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேத்துக்கு நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா மட்டும்தான் திருமலால ரூம் புக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாசம் ஜூலை மாசத்துக்கான புக்கிங்ஸ் எல்லாம் 1 by 1 ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நீங்க வந்து இது வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணல ஆனா ரூம் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 பேத்துக்கு 300 தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதுல நீங்க புக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் மதியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அக்கமடேஷனை உங்களால வந்து புக் பண்ண முடியும் திருமலைக்கு. திருப்பதி அப்படின்றது நமக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. நமக்கு டிக்கெட் இருக்கு இல்லை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டிக்கெட் இல்லைன்னா கூட நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா திருமலா அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்ககிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். ஸோ இதுல வந்து திருமலா அப்படின்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணீங்கனாலே நெக்ஸ்ட் உங்களோட புக்கிங் ஹிஸ்டரிக்கு தான் போகும். இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லக்கி டிப்ல செலக்ட் ஆயிருப்பாங்க. ஒருத்தவங்க புக் பண்ணி செலக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஒருத்தவங்க அதாவது இதுல நம்ம செலக்ட் பண்றதுலேயே பாத்தீங்கன்னா மினிமமா 2 டிக்கெட் வந்து இருக்கணும். ஸோ இப்போ ஆர்ஜித சேவா டிக்கெட் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருந்தா மட்டும் நமக்கு அக்கமடேஷன் வந்து காட்டாது. ஸோ இதுல வந்து பாருங்க 2 பேத்துக்கு பண்ணியிருக்கிறதுல தான் உங்களுக்கு வந்து புக் அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். இதுல பாருங்க ப்ரீவியஸ் எல்லாமே தர்ஷன் முடிஞ்சது. ஸோ இப்போ கரண்டா இருக்கிறது நம்ம ஏப்ரல் மாசம் இன்னைக்கு புக் பண்ண ஜூலை மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங். இதுல வந்து நம்ம 2 பேத்துக்கு புக் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு இங்க புக் அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டுது. ஒருத்தருக்கு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து காட்டாது. ஓகேங்களா? ஸோ எந்த டிக்கெட்டா வேணாலும் இருக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கு நீங்க பண்ணியிருந்தா கூட சீனியர் சிட்டிசன்ஸ்லயும் நம்ம 2 பேருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம தாராளமா அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் எதுவுமே புக் பண்ணல ஆனா ரூம் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு 300 தர்ஷன் டிக்கெட்ல ஒரு 2 பேத்துக்கு நீங்க வந்து 300 புக் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ரூம்ஸ் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். திருப்பதிக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாசத்துல மேக்ஸிமம் நம்ம 2 ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல நீங்க பண்ண முடியாது.
இப்போ ஒரு 4 பேர் 5 பேருக்குலாம் நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க ரூம் பண்ணிக்கலாம். திருப்பதி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, அடுத்ததுமே உங்களுக்கு ரூம் இது பேஜே வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுல உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து டிக்கெட் இந்த மாதிரி புக்கிங் ஹிஸ்ட்ரி எதுவுமே போகாது. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு பண்ணலாம், எப்படி பண்ணலான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஐடியா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது இப்போ நான் வந்து மே மாசத்துக்கு போலான் இருக்கோம், ஜூன் மாசம் போலான் இருக்கோம். ஆனா வந்து எங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டும் இல்ல, நாங்க ரூமும் வந்து எடுக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணியே ரூம் கிடைக்கலனா கூட ஆஃப்லைன்ல டெய்லியும் காலையில 5 மணிலேருந்து திருமலால இருக்கக்கூடிய சிஆர் ஆஃபீஸ்ல கியூல வெயிட் பண்ணி நம்ம ரூம் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். ₹50 ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ₹100 ரூம் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ரூம் கொஞ்சம் பெருசா இருக்குன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 10 to 12 பேர் வரைக்கும் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ரூமோட ஸ்பேஸை பொறுத்து. சில ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பிரைவேட்டா நீங்க ரூம்ஸ் எடுக்கிறீங்கன்னா திருமலால ரொம்ப ரொம்ப காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கர்நாடகா அக்கமடேஷனே வந்து இப்போ ரூம் வந்து புதுசா வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு பேசிக் ப்ரைஸே பார்த்தோம்னா 3000 அந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு இருக்கு. ஆனாலும் அதுல நம்ம வந்து 2 பேரும் ஒரு கிட்ஸும் மட்டும் தான் ஸ்டே பண்ண முடியும். ஸோ 3 பேர் நம்ம அடல்ட் போறோம் அப்படின்னா அந்த 3ஆவதா போகக்கூடிய நபருக்கு நம்ம தனியா தான் ரூம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. இல்லைன்னா கீழ் திருப்பதியில கூட பிரைவேட் ரூம்ஸ் வந்து எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்க வந்து மலைக்கு போய் சாமி பார்த்துட்டு வர மாதிரி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 300 தர்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது காலையில 10 மணிக்கு. மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் பண்ணிக்கலாம். நீங்க ஜூன் மாசம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜூன் மாச தரிசன டேட்டுக்கும் ஜூலை மாசம் நீங்க சூஸ் பண்ற டேட்டுக்கும் 30 நாள் கேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 30 நாளைக்குள்ள பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி புக்கிங்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கு அந்த மாதிரி எரர் வரும். அந்த சமயத்துல நீங்க வர்ச்சுவல் சேவா கூட பண்ணிக்கலாம். ஸோ வர்ச்சுவல் சேவா இன்னுமே அவைலபிள் இருக்கும். இப்போ நீங்க ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா வர்ச்சுவல் சேவால நம்ம இப்போ ஒரு சேவா மட்டும் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து தர்ஷன் டிக்கெட் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இல்லைனா 300 டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ 300 டிக்கெட் வேற, வர்ச்சுவல் சேவா வேற. ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ரெண்டும் வேற வேற. ஆனால் தர்ஷன் கியூ தான் ஒன்று. ஓகேங்களா? அதாவது ப்ரொசீஜர் வந்து வேற. இப்போ வர்ச்சுவல் சேவால உங்களுக்கு தர்ஷன் டேட் அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தர்ஷன் பண்ண முடியும். ஆனால் சேவா வந்து எப்பயுமே பண்ணலாம். சேவா அவைலபிள் இருந்துகிட்டே தான் இருக்கும். தர்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு 300 ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் யாருக்காவது டிக்கெட் கிடைக்கலன்னா அவங்க எல்லாருமே இந்த வர்ச்சுவல் சேவா வந்து புக் பண்ணுவாங்க. இப்போவே கல்யாணோற்சவம் பாருங்க, சாட்டர்டே சண்டேஸ் வந்து மேக்ஸிமம் சண்டே ஃபுல்லாக ஆயிடுச்சு, சாட்டர்டே அந்த மாதிரி தான் புக் ஆயிருக்கு. ஒரு நாள் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க சேவா புக் பண்றதுக்கு முன்னாடி தர்ஷன் அவைலபிலிட்டி இருக்கான்னு பாருங்க. தர்ஷன் அவைலபிலிட்டி இங்க வந்து ஸ்லாட்ல எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்றது பெஸ்ட். ஏன்னா நாளைக்கு வந்து 300 அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். சப்போஸ் எனக்கு கன்ஃபார்மா கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க வர்ச்சுவல் சேவால பண்ணிக்கலாம். டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. சேவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். நம்ம ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. மே மாசத்துல நீங்க 300 டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த டிக்கெட் நீங்க பண்ணிட்டு அதுல நீங்க ஹோமம் அட்டன் பண்ணிட்டு தர்ஷன் பார்க்கலாம். இது 25ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். டெய்லியுமே ஆஃப்லைன்லயும் இந்த டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தின வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாங்க. ஸோ நேற்று சாமி பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,894 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனமும் நார்மலா தான் இருக்கு. 2 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிக்கெட் கிடைக்கலனா கூட நீங்க நேரடி சர்வ தர்ஷனத்துல போகலாம். ஒரு 5லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ள தான் ஆகுது. ஸ்டார்டர் சர்வ தர்ஷன டோக்கனுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், 300 தரிசனத்துக்கு 1லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் இன்னமுமே அவைலபிள் இருக்கு. திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில 4 மணிக்கான ஸ்லாட்ல 728 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. இது ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், இந்த 3 இடத்துலையுமே கிடைக்கும். க்ரௌட் ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கூட வாங்கிக்கலாம். இன்னைக்கு வசந்தோற்சவத்தோட கடைசி நாள். ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங் நீங்கள் மாட வீதியில் இருந்தீங்கன்னா சுவாமி வந்து தரிசனம் பார்க்கலாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.